பிரான்சில் வெளிநாட்டினர் தங்கள் குடும்பத்தினரை அழைத்துக் கொள்ள உதவும் குடும்ப மீள் இணைவு திட்டம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பாக தேசிய மக்கள் தொகை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வில் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வதிவிட அனுமதி எண்ணிக்கை பெருமளவில் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2000ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட மொத்த வதிவிட அனுமதிகளில் 11% இந்த திட்டத்தின் கீழ் இருந்தன. ஆனால் 2023ஆம் ஆண்டில் இது 5% சரிந்துள்ளது. 1980ஆம் ஆண்டுகளின் இறுதியில் ஆண்டுக்கு 20,000 முதல் 32,000 வரை வழங்கப்பட்ட இந்த அனுமதிகள் தற்போது பாதியாக குறைவடைந்துள்ளன. இந்த வீழ்ச்சிக்கு கடுமையான சட்ட திட்டங்களே முக்கிய காரணம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்ச ஊதியம் ஈட்ட வேண்டும் என்ற கட்டாயம் மற்றும் தங்குமிட வசதி குறித்து கடுமையான நிபந்தனைகளால் பல குடும்பங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இல்-து-பிரான்ஸ் போன்ற பகுதிகளில் நிலவும் வீட்டு வசதி நெருக்கடி காரணமாக தங்குமிட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. நாட்டின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் இங்குதான் தங்குமிட கட்டணங்களால் அதிக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. மேலும் திறமையான பணியாளர்களுக்கான டேலண்ட் பாஸ்போர்ட் மற்றும் மாணவர் விசாவினூடாக வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பாரம்பரிய குடும்ப மீளிணைவு திட்டத்தின் தேவை குறைந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் விரிவாக்கமும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இப்போதைய புலம்பெயர்ந்தோரின் குடும்ப அமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் ஒரு காரணமாகும். 2023ஆம் ஆண்டில் விண்ணப்பித்தவர்களில் 60% பிரான்சுக்குள் நுழையும் போது திருமணமாகாதவர்களாக உள்ளனர். அவர்கள் பிரான்ஸ் வந்த பின்னரே தங்களது குடும்பங்களை உருவாக்கி வருவதாக இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது.